லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 292 ரூபாய் 13% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 20 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 24 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 41 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 48 தினார் 27 ஃபில்ஸ். தங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கம்மியாகி இருக்குது. கிட்டத்தட்ட 50 தினார் 52 தினாருக்கு மேலே இருந்த 22 கேரட் இப்போ 44 தினாருக்கு வந்திருக்குது. பணம் அனுப்பினீங்க, போலீஸ் தேடி வரும். அதிக பணம் இனிமேல் தான் ஆபத்து. அதிரடியான கண்காணிப்பு, டாக்ஸி, டெலிவரி எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் மூலம் ஏஐ மூலம் கண்காணிப்பு. இதோ கிட்டத்தட்ட 20 வருடம் ஜெயில் தண்டனை, மில்லியன் கணக்கில் அபராதம். இன்றைய தினம் பதவியேற்பின் வீடியோ காட்சி. உள்துறை அமைச்சர் மீண்டும் பதவியில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். கோயத்துடைய வானிலை அவதான மையம் எச்சரிச்சிருக்கிறாங்க. இன்று நாளை இந்த 2 நாளைக்குள்ள இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இன்னும் குளிர்காலம் முடியலை, இன்னும் இருக்குது. இன்னொரு 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கவனம். யாஹலா குவைத். ஆரம்ப காலத்தில் எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து, நான் உட்பட அனைவருமே காசெல்லாம் போட்டோம். எவ்வளவோ ட்ரை பண்ணி எப்படியோ இந்த டிக்கெட்டுகள் எடுத்து நம்மளுக்கும் ஒன்று விழுந்துராதா அப்படின்ற நம்பிக்கையில் போட்டோம். கடைசியில் எல்லாத்தையுமே திருட்டு பயலுக திருடிட்டானுங்க. 10 வருஷ ஜெயில் தண்டனை, 3 மில்லியன் தினார் அபராதமும். வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்திகளுக்கும் வெவ்வேறு தண்டனைகள். தயவு செய்து கவனம். இந்த மாதிரி திருடர்களோட நீங்களும் சம்மந்தப்பட்டீங்க, இந்த மாதிரி தான் கடைசியில் நடக்கும். அதே போல் கீட்டா, கரீம், தலபாத், இந்த மாதிரி இன்னும் பல கம்பெனிகள் இருக்குது. எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் மூலம் எல்லாமே கண்காணிக்கப்பட போகுது. எல்லா வண்டிகளையும் ட்ராக் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி ட்ராக்கர் இருக்கு இல்லையா, எல்லார்ட்டையுமே அவங்களுடைய வண்டிகளுடைய ட்ராக்கர் இருக்குது. அந்த ட்ராக்கரை வச்சு இனிமேல் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தில் ஏஐ மூலம் ட்ராக்கிங்லேயே இருக்கும். த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கவனமாக இருங்க, வாகனம் ஓட்டக்கூடியவங்க. அடுத்ததாக என்னடா பணம் அனுப்பின ஏன்டா போலீஸ் வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் டென்ஷன் ஆகலாம். இதோ நீங்கள் இதுக்கு பிறகு அதிகமான பணம் யாருக்காவது அனுப்பினீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நேற்றைய தினம் பிடிபட்டாங்க இல்லையா, ஒரு திருட்டு கூட்டமே பிடிப்பட்டது மணி லாண்ட்ரிங் கேஸில். இதோட விளைவு தான், பக்க விளைவு தான் இந்த
சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படுது. ஆரம்பத்திலேயே இந்த சட்டம் வந்துருச்சு. ஆனாலும் இதை வந்து இன்னும் கடுமையாக்கினதுக்கான காரணம் இந்த மாதிரியான ஊழல் தான். குவைத் மத்திய வங்கி வாடிக்கையாளர்களிடமிருந்து பரிமாற்ற நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகபட்ச தினசரி ரொக்கத் தொகையை 3000 குவைத் தினாரிலிருந்து 1000 குவைத் தினாராக குறைத்துள்ளது. இது வலுப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும். புதிய உச்சவரம்பு வெளிநாட்டு பணம் அனுப்புதல் மற்றும் நாணயங்கள் வாங்குதல் மற்றும் விற்பது உட்பட அனைத்து வாடிக்கையாளர்கள் பரிவர்த்தனைகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்னாடி 3000 தினாராக இருந்ததை கூட இப்போ 1000 தினாராக கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பணம் அனுப்புகிறவங்க தங்களுடைய சம்பள பணத்துக்கு அதிகம், அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய வீட்டு பணிப்பெண்களுடைய பணத்தை நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஏன்? உண்மையிலே உங்களுடைய வீட்டு பணிப்பெண்களுடைய பணத்தை அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது போலீஸால் வந்து விசாரித்தாலும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அவங்க வந்து உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு ஓகே அவங்களுடைய பணத்தை அனுப்பிடுங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. இதே நீங்கள் வெளியில் யாருடையாவது பணத்தை எடுத்து நீங்கள் அந்த மாதிரி அனுப்பும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் அதுக்கான ப்ரூஃப் உங்களை தேடி வந்து நீங்கள் யாருடைய பணத்தை அனுப்பி வச்சிங்க, யாருக்கு அந்த பணம் பொருந்தும், யாருடைய சொந்தமான பணம் அது அப்படின்னு கேட்கும்போது ஒரு வேளை அக்காம இல்லாத ஒருத்தரோ இல்லை வேறு யாருடையாவது பணமோ நீங்கள் அனுப்பி வச்சுருந்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி கையை கட்டி நிற்க வரும். பார்த்துக்கோங்க, தயவு செய்து கவனம். இதோ இன்னொரு மகிழ்ச்சியான சம்பவம் என்னென்னா, உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் மறுபடியும் அதே பதவியில் நியமிக்கப்பட்டார். இன்னும் பல புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணத்தை குவைத்துடைய மன்னர் முன்னிலையில் நேற்றைய தினம் கசர் பயான் மாளிகையில் பதவியேற்பை ஏற்றுக்கொண்டார்கள். வீடியோ ஒன்று இருக்குது, பார்க்க பிடிச்சவங்க பாருங்கள். السلام عليكم ورحمة الله. استقبل حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه بقصر بيان صباح اليوم، وبحضور سمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، وسمو الشيخ أحمد عبد الله الأحمد الصباح رئيس مجلس الوزراء، حيث قدم لسموه رعاه الله معالي الوزراء كلا من أسامة خالد عبد الله بودي وزيرا للتجارة والصناعة، جراح جابر الأحمد الصباح وزيرا للخارجية، الدكتورة ريم غازي سعود الفليج وزيرة دولة لشؤون التنمية والاستدامة، الدكتور طارق حمد ناصر الجلاهمة وزيرة دولة لشؤون الشباب والرياضة، عبد العزيز ناصر عبد العزيز المرزوق وزيرة دولة للشؤون الاقتصادية والاستثمار، الدكتور يعقوب السيد يوسف السيد هاشم الرفاعي وزيرا للمالية، حيث أدوا اليمين الدستورية أمام سموه حفظه الله بمناسبة تعيينهم في مناصبهم الجديدة. حضر مراسم أداء القسم معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح، ومعالي وزير شؤون الديوان الأميري الشيخ حمد جابر العلي الصباح، وكبار المسؤولين بالديوان الأميري. أقسم بالله العظيم أن أكون مخلصا للوطن وللأمير، وأن أحترم الدستور وقوانين الدولة، وأذود عن حريات الشعب ومصالحه وأمواله، وأؤدي أعمالي بالأمانة والصدق. أقسم بالله العظيم أن أكون مخلصا للوطن وللأمير، وأن أحترم الدستور وقوانين الدولة، وأذود عن حريات الشعب ومصالحه وأمواله، وأؤدي أعمالي بالأمانة والصدق. أقسم بالله العظيم أن أكون مخلصة للوطن وللأمير، وأن أحترم الدستور وقوانين الدولة، وأذود عن حريات الشعب ومصالحه وأمواله، وأؤدي أعمالي بالأمانة والصدق. أقسم بالله العظيم أن أكون مخلصا للوطن والأمير، وأن أحترم الدستور وقوانين الدولة، وأذود عن حريات الشعب ومصالحه وأمواله، وأؤدي أعمالي بالأمانة والصدق.
أقسم بالله العظيم أن أكون مخلصا للوطن وللأمير، وأن أحترم الدستور وقوانين الدولة، وأذود عن حريات الشعب ومصالحه وأمواله، وأؤدي أعمالي بالأمانة والصدق. أقسم بالله العظيم أن أكون مخلصا للوطن وللأمير، وأن أحترم الدستور وقوانين الدولة، وأذود عن حريات الشعب ومصالحه وأمواله، وأؤدي أعمالي بالأمانة والصدق. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලෙකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවි සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, හලෝ මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගේ අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකෙනි ස්ථානය ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා.